சமமல்லர். வேதத்தை உடையோரில் ஓர் உம்மத்தினர் நேர்மைக்காக நிற்கிறார்கள். இரவு முழுமையும் அல்லாஹுவின் வசனங்களை ஓதுகிறார்கள். இன்னும் இறைவனுக்கு சஜிதா செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். நல்லதை செய்ய ஏவுகிறார்கள், தீமையை விட்டும் விலக்குகிறார்கள். மேலும் நன்மை செய்வதற்கு விரைகின்றனர். இவர்களே சாலிகான நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர்கள். இவர்கள் செய்யும் எந்த நன்மையும் நற்கூலி கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படாது. அன்றியும் அல்லாஹ் பயபக்தி உடையோரை நன்றாக அறிகிறான். நிச்சயமாக எவர் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை விட்டு அவர்களுடைய செல்வமும் அவர்களுடைய சந்ததியும் அல்லாஹ்விடம் இருந்து எந்த ஒரு பொருளையும் காப்பாற்ற முடியாது. அவர்கள் நரக நெருப்பின் தோழர்கள். அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பது ஒரு காற்றுக்கு ஒப்பாகும். அது மிகவும் குளிர்ந்து பனி புயலாக மாறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட அக்கூட்டத்தாரின் வயல்களில் உள்ள விளைச்சலில் பட்டு அதை அழித்து விடுகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுமை செய்யவில்லை, அவர்கள் தமக்கு தாமே கொடுமை இழைத்துக் கொள்கிறார்கள். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தோர்களை தவிர வேறெவரையும் உங்களின் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிறர் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறைவு செய்ய மாட்டார்கள். நீங்கள் வருந்துவதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள கடுமையான வெறுப்பு அவர்கள் வாய்களில் இருந்தே வெளியாகிவிட்டது. அவர்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகமாகும். நிச்சயமாக நாம் இது பற்றிய வசனங்களை தெளிவுபடுத்திவிட்டோம். நீங்கள் உணர்வுடையோரானால் இதை அறிந்து கொள்வீர்கள். மூமீன்களே, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இவர்களை நேசிப்போராய் இருக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் வேதத்தை முழுமையாக நம்புகிறீர்கள். ஆனால் அவர்களோ உங்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள். எனினும் அவர்கள் உங்களை விட்டு விலகி தனியாக இருக்கும்போது அவர்கள் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினால் தம் விரல் நுனிகளை கடித்துக் கொள்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இருதயங்களில் உள்ள எல்லா ரகசியங்களை அனைத்தையும் நன்கு அறிந்தவன். ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் நீங்கள் பொறுமையுடனும் பயபக்தியுடனும் இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எப்பொருளை கொண்டும் எந்த தீமையும் செய்யாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் சூழ்ந்து அறிகிறவன். நபியே, நினைவு கூறுவீராக, நீர் விடியற்காலையில் குடும்பத்தாரை விட்டு சென்று மோமீன்களை போருக்காக உஹது களத்தில் அவரவர் இடத்தில் நிறுத்தினீர். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். அந்த போரில் உங்களில் 2 பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணிய போது அல்லாஹ் இரு பிரிவாருக்கும் உதவி செய்து காப்போனாக இருந்தான். ஆகவே மூமீன்கள் அல்லாஹ்விடத்திலேயே ஆதரவு தேடுதல் வேண்டும். பத்ரு போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே அல்லாஹுவுக்கே அஞ்சி அவ்வகையில் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நபியே, மோமீன்களிடம் நீர் கூறினீர், உங்கள் இறைவன் வானிலிருந்து இறக்கப்பட்ட 3000 வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று. ஆம், நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து பொறுமையுடன் இருந்தால் பகைவர்கள் உங்கள் மேல் வேகமாக வந்து பாய்ந்த போதிலும் உங்கள் இறைவன் போர்க்குறிகள் கொண்ட 5000 வானவர்களை கொண்டும் உங்களுக்கு உதவி புரிவான். உங்கள் இருதயங்கள் அவ்வுதவியில் நின்றும் நிம்மதி அடையவும் ஒரு நற்செய்தியாகவுமே தவிர வேறெதற்குமாக அல்லாஹ் அதை செய்யவில்லை. அல்லாஹ் விடத்தில் அல்லாமல் வேறு உதவி இல்லை. அவன் மிக்க வல்லமை உடையவன், மிகுந்த ஞானமுடையவன். அல்லாஹ் உடைய உதவியின் நோக்கம் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை குறைப்பதற்கும் அல்லது அவர்கள் சிறுமைப்பட்டு தோல்வி அடைந்தோராய் திரும்பிச் செல்வதற்காகவுமே ஆகும். நபியே, உமக்கு இவ்விஷயத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லை. தீர்ப்பு அவனுடையதே. அவன் அவர்களை மன்னித்து விடலாம் அல்லது அவர்களை வேதனைப்படுத்தலாம். நிச்சயமாக அவர்கள் கொடியோராக இருப்பதன் காரணமாக
வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அல்லாஹுவுக்கே உரியவை. தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கிறான், இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், பெருங்கருணையாளன். ஈமான் கொண்டோரே, ரெட்டித்துக் கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி இதை தவிர்த்துக் கொண்டால் வெற்றி அடைவீர்கள். தவிர நரக நெருப்பிற்கு அஞ்சுங்கள், அது காபிர்களுக்காக சித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் அதனால் அல்லாஹுவினால் கிருபை செய்யப்படுவீர்கள். இன்னும் நீங்கள் உங்கள் ரப்பின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனபதியின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அதன் சுவனபதியின் அகலம் வானங்கள் பூமியை போலுள்ளது. அது பயபக்தி உடையோருக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. பயபக்தி உடையோர் எத்தகையவர் என்றால், அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள். தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராயிருப்பார்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான். தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹுவை நினைந்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹுவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிபட்டிருந்து விட மாட்டார்கள். அத்தகையோருக்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருந்து மன்னிப்பும் சுமனபதிகளும் ஆகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பர். நற்செயல்கள் செய்வோரின் பிரதிபலன் நன்மையே ஆகும். உங்களுக்கு முன் பல வழிமுறைகள் சென்றுவிட்டன. ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி வந்து இறை வசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை பாருங்கள். இது மனிதர்களுக்கு சத்தியத்தின் தெளிவான விளக்கமாகவும் பயபக்தி உடையோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கின்றது. எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தாம் உன்னதமானவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அதே மாதிரி மற்றவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சோதனை காலங்களை மனிதர்களிடையே நாமே மாறி மாறி வரச் செய்கின்றோம். இதற்கு காரணம் ஈமான் கொண்டோரை அல்லாஹ் அறிவதற்கும் உங்களில் உயிர் தியாகம் செய்வோரை தேர்ந்து அமைத்துக் கொள்வதற்குமே ஆகும். இன்னும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நேசிப்பதில்லை. நம்பிக்கை கொண்டோரை பரிசுத்தமாக்குவதற்கும் காபிர்களை அழிப்பதற்கும் அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான். உங்களில் அல்லாஹ்வின் பாதையில் உறுதியாக போர் புரிபவர்கள் யார் என்றும் அவ்வேளை பொறுமையை கடைபிடிப்பவர்கள் யார் என்றும் அல்லாஹ் பரிசோதித்து அறியாமல் நீங்கள் சுவனபதியில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பினீர்களே. இப்போது அது உங்கள் கண்முன் இருப்பதை நீங்கள் திட்டமாக பார்த்துக் கொண்டீர்கள். இப்போது ஏன் தயக்கம்? முஹம்மது இறைவனின் தூதரே அன்றி வேறு அல்லர். அவருக்கு முன்னரும் அல்லாஹுவின் தூதர்கள் பலர் காலம் சென்று விட்டார்கள். அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தம் குதிகால்கள் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாஹுவுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதிவிரைவில் நற்கூலியை வழங்குவான். மேலும் எந்த ஆன்மாவும் முன்னரே எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கு இணங்க அல்லாஹுவின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. எவரேனும் இந்த உலகத்தின் நற்பலனை மட்டும் விரும்பினால் நாம் அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம். இன்னும் எவர் மறுமையின் நன்மையையும் விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து வழங்குவோம். நன்றியுடையோருக்கு அதிவிரைவாக நற்கூலி கொடுக்கிறோம். மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் ரிப்பியூன்கள் என்னும் இறையடியார்களும் பெருமளவில் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் போர் செய்தனர். எனினும் அல்லாஹுவின் பாதையில்